பீகார் மாநிலத்தினுடைய முதல் கட்ட வாக்குப்பதிவுக்கு இன்னும் 3 நாட்களே இருக்கக்கூடிய சூழ்நிலையில் மிகவும் சிக்கலான அதிமுக்கியமான தேர்தலாக பீகார் தேர்தல் மாறி இருக்கிறது. அந்த பதட்டம் என்டிஏ கூட்டணியிலிருந்து மிக தெளிவாக வெளிப்பட்டு கொண்டே இருக்கிறது. சத்பூஜையை ராகுல் காந்தி அவர்கள் கொச்சைப்படுத்துகிறாரு. அந்த மக்களை இழிவுபடுத்தக்கூடிய வேலையை ராகுல் காந்தி செய்கிறாரு. தமிழகத்தில் திமுக பீகாரிகளை துன்புறுத்துகிறது அப்படிங்கிற மோடி அவர்களுடைய பேச்செல்லாம் இந்த பதட்டத்தினுடைய வெளிப்பாடாகத்தான் நம்ம பார்க்க முடியும். பீகார் மாநிலத்தில் நிலவரங்கள் எப்படியாக இருக்கு, 2 கூட்டணிகளுடைய பிரச்சாரம், அதனுடைய அடிப்படையில் யாருக்கு வெற்றிக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோல பார்ப்போம். பீகார் எலெக்ஷன்ல எப்படியாவது வெற்றி பெற்றே தீரணும் அப்படிங்கிற முனைப்புல என்டிஏ கூட்டணி இருக்கு. மகா கட்பந்தன் கூட்டணியும் அதே நிலைப்பாடுல தான் இருக்கு. என்னன்னா இந்த எலெக்ஷன் முடிவுகள் இங்க இருக்கக்கூடிய அரசியல் நிலவரங்களையே மாற்றி அமைக்கக்கூடிய வல்லமை படைத்ததாக இருக்கிறது. இன்னும் சொல்ல போனா பிஜேபியினுடைய எதிர்காலம், மோடி அமித்ஷாக்களுடைய விதி எப்படியாக இருக்கும் என்கிறத இந்த எலெக்ஷன் தீர்மானிக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை. இதுல 2 மகா கூட்டணிகள், என்டிஏ ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் மகா கட்பந்தன் கூட்டணி. மகா கட்பந்தன் கூட்டணி அவர்களுடைய பிரச்சாரத்தை மிக நேர்த்தியாக வலுவாக முன் வச்சுட்டே இருக்கிறாங்க. அதனுடைய வெளிப்பாடுகள் எல்லாம் நம்ம பார்த்துட்டே இருக்கோம். என்டிஏ பொறுத்தளவுல பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த 20 ஆண்டு கால ஆட்சி மிகப்பெரிய எதிர்ப்பை பீகார் மக்களிடத்துல சம்பாதிச்சிருக்கு. குறிப்பாக பீகார்ல நடந்த ஊழல் விஷயங்கள் சரி, அங்க மக்களுக்கு வளர்ச்சி இல்லாதது, வேலை வாய்ப்பு இல்லாதது, புதிய நிறுவனங்கள் எதுவுமே அங்க உருவாக்காதது, கட்டமைப்புகள்ல இருக்கக்கூடிய குறைபாடுகள், இப்படி ஏகப்பட்ட பிரச்சனைகளை சொல்லிட்டே போகலாம். இன்னொன்னு பாத்தீங்கன்னு சொன்னா பீகாருடைய மிக மிக முக்கிய பிரச்சனையாக பேசப்படுறது புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள். அங்க வேலை வாய்ப்பு இல்லாத கிட்டத்தட்ட 3 கோடி அளவிற்கான புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் வேறு மாநிலங்களுக்கு போய் வேலை செய்யறாங்க. அதனால அந்த குடும்பங்களை பிரிஞ்சு அவங்க இருக்கிறாங்க. இது ஒரு சமூக சிக்கலை அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு உருவாக்கி இருக்கு. அந்த மக்கள் பேசக்கூடிய பேச்சில் இருந்தே இதை நம்ம புரிந்து கொள்ளலாம். இந்த சத்பூஜையின் போது அவர்கள் கொடுக்கக்கூடிய பேட்டிகள் பார்த்தீங்கன்னு சொன்னா அப்படிதான் இருக்கு. ஏன்னா சத்பூஜையை பொறுத்தளவுல எப்படி தமிழகத்திலையும் கேரளாவிலையும் இருக்கக்கூடிய விழாக்கள் இருக்குல்ல, தமிழகத்தை பொறுத்தளவுல பொங்கல் விழா எப்படி தமிழர்களுடைய ஒரு பண்பாட்டு கலாச்சார விழாவாக கொண்டாடப்படுகிறதோ, ஓணம் எப்படி மலையாளிகளுடைய ஒரு விழாவாக, மலையாள தேசத்தினுடைய பிறப்பு விழாவாக கொண்டாடப்படுகிறதோ, அதே மாதிரி சத்பூஜைங்கிறது பீகார் மாநிலத்தினுடைய மக்களுடைய ஒரு மிகப்பெரிய விழாவாக, அதுவுமே ஜாதி மத பேதமற்று எல்லாரும் கூடி கொண்டாடக்கூடிய ஒரு சூரிய பகவானுக்கு நன்றி செலுத்தக்கூடிய ஒரு விழாவாக அந்த விழாவை மக்கள் கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. அந்த விழாவின் போது வெளியூர்ல போயிருக்கிறவங்க, வெளி மாநிலங்கள்ல போய் புலம்பெயர்ந்து வேலை செய்யக்கூடிய மக்கள் எல்லாம் உள்ளூருக்கு வருவாங்க. அவங்களுடைய பிள்ளைகளை, சகோதரர்களை, மனைவியை எல்லாரையும் பார்க்கறது மாதிரி, உறவாடுற மாதிரி எல்லாம் கலந்துக்குவாங்க. மிகப்பெரிய கொண்டாட்டமாக இது நடக்கும். இந்த கொண்டாட்டத்தை தங்களுடைய கையில எடுக்கிறதுக்கு பிஜேபி தொடர்ந்து வேலை செஞ்சுட்டு இருக்கு இந்த எலெக்ஷன் நேரத்துல. குறிப்பா அவங்க என்ன பண்றாங்கன்னு சொன்னா, இந்த சத்பூஜை விழாவை யுனெஸ்கோவினுடைய அங்கீகாரத்திற்காக நாங்க பரிந்துரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி மோடி அவர்கள் பேசிட்டு இருக்கிறாரு. அதாவது அங்க இருக்கவனுக்கு சாப்பாடு இல்லை, வேலை இல்லை, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. சத்பூஜையை நாங்க உலக அளவுல கொண்டு போவோம் அப்படிங்கிறது தான் இவங்க பேசிட்டு இருக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனீங்கன்னா டெல்லியில யமுனை ஆற்றங்கரையில ஒரு இவருக்கு வேண்டிய குளிக்கிறதுக்கு ஒரு குளம் வெட்டுறாங்க. ஒரு பெரிய குளம் வெட்டுறாங்க. குளம் வெட்டி பக்கத்துல இருக்கக்கூடிய யமுனையில மக்கள் குளிக்கிறது சாக்கடையில குளிக்கணும். இவர் மட்டும் தனியா தண்ணி கொண்டு குளிப்பாரு. அப்படிங்கிற அந்த காட்சிகளை எல்லாம் வீடியோ சகிதம் அங்க இருக்கக்கூடிய பத்திரிகைகள், தொலைக்காட்சிகள் வெளியிட்டது. இப்படி கேவலமான அரசியலை இவர் பண்ணிட்டு இருக்கிறார். இன்னும் பாத்தீங்கன்னு சொன்னா இந்த சத்பூஜைக்காக நாங்க என்ன செய்யறோம் பாருங்க, 12,000 ரயில்களை நாங்க விட்டுருக்கோம் அப்படின்னு சொல்றாரு. இந்தியா, ஒட்டுமொத்த இந்தியாவுக்கே தினமும் ஓடக்கூடிய ரயில்கள், பயணிகள் ரயில் 13,000. இதுல 12,000 ரயில அங்க பீகார்ல விட்டாங்களாம். இந்த கதையை எங்க போய் நம்ம சொல்றதுக்கு? அந்த அளவுக்கு தான் இவர்களுடைய அரசியல் எல்லாமே இருக்கு. பொய் 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 பிரச்சாரம். தொடர்ந்து இந்த பொய் பிரச்சாரத்தை தான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்த சத்பூஜை வழக்கமாக 4 நாள் நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க.
இந்த சத்பூஜை வந்து அந்த ஆற்றங்கரையில் நடக்கும். நோன்பு இருந்து சூரிய பகவானை எல்லாம் வழிபட்டு செய்வாங்க. அந்த ஆற்றுல இறங்கி நின்று ஏதோ பூஜைகள் எல்லாம் பண்ணுவாங்க போல் இருக்கு. அந்த பூஜையில என்டிஏனுடைய ஒரு வேட்பாளர் போய் நின்று ஒரு 1000 நபர்கள் நிக்கிற மாதிரி இவரை வரவேற்கிற மாதிரி அங்க வந்து வீடியோ எல்லாம் எடுத்து அதை வந்து இது பண்றாங்க. அதாவது இந்த கொண்டாட்டம் எல்லாம் நாங்க வந்து வரவேற்கிறோம், இது வந்து இந்துக்கள் அப்படிங்கிற அடையாளத்தை திருப்பி திருப்பி பேசுற மாதிரியான விஷயங்களை வந்து இவங்க பண்ணிட்டே இருக்கிறாங்க தொடர்ந்து. இந்த விழாவுக்கு முன்னால யமுனையை நாங்க வந்து சுத்தப்படுத்த போறோம் அப்படின்னு சொல்லி மோடி பேசினார். இப்போ ராகுல் காந்தி என்ன சொல்றாருன்னு சொன்னா, ஓட்டுக்காக யமுனையை சுத்தம் பண்ண போறோம் அப்படிங்கிற பொய் பிரச்சாரத்தை வந்து நீங்க மேற்கொண்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி ராகுல் காந்தி அவர்கள் பேசினார். உடனே ராகுல் காந்தி அவர்கள் மீது பழி, சத்பூஜையை அவமானப்படுத்திட்டாரு, சத்பூஜைங்கிற பேர்ல வந்து பெண்களை வந்து கொச்சைப்படுத்திட்டாரு, அவருக்கு வந்து இந்து இதன் மீது வந்து நம்பிக்கை கிடையாது இப்படின்னு சொல்லி ஒரு வெறுப்பு பிரச்சாரத்தை உருவாக்கக்கூடிய வேலையை பண்ணிட்டே இருக்கிறாங்க. அது மட்டுமல்ல, அமித்ஷா என்ன பண்றாரு, எதிர்கட்சி தலைவர்களாக இருக்கக்கூடியவங்க வெளிநாடுகளுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொள்றாங்க. அருகில இருக்கக்கூடிய அயோத்தியில வந்து அவர்களுக்கு ராமபிரானை தரிசிக்கிறதுக்கான நேரம் இல்லை. இன்னும் ராமபிரான் ராமபிராட்டி இதுலயே அரசியல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. எப்படியாவது இதை பேசி மக்கள் மனசுல வந்து நம்ம எல்லாம் இந்துக்கள், நம்ம கோயில் கட்டுறோம், வழிபாடு நடத்துறோம், இதையே சொல்லி ஓட்டு வாங்கக்கூடிய வேலையை வந்து அமித்ஷா அவர்களும் இந்த இடையில வந்து பண்ணிட்டு இருக்கிறார். அமித்ஷா அவர்கள்ட்ட செய்தியாளர்கள் கேட்கிறாங்க, மக்கள் இவ்வளவு குடிபெயர்ந்து புலம்பெயர்ந்து வந்து வேலை செய்கிறாங்களே, இங்க ஒரு நிறுவனத்தை உருவாக்குறதுக்கு உங்களுக்கு என்ன தயக்கம், இங்க வளர்ச்சி திட்டங்களை கொண்டு வரதுக்கு உங்களுக்கு என்ன தயக்கம் சுணக்கம் அப்படின்னு கேட்கும்போது அவர் என்ன சொல்றாருன்னு சொன்னா, இங்க நிலம் இல்லை, பீகார்ல வந்து நிலம் இல்லை தொழிற்சாலைகள் ஆரம்பிக்கிறதுக்கு, அவங்க வெளியில போய் வேலை செய்யட்டும். எந்த அளவுக்கு கேவலமாக மக்களை வந்து இழிவுபடுத்தும் விதமாக வந்து பேசுறாரு. ஆனா அதானிக்கு நிலம் கொடுக்கணும்னா நீங்க வந்து மக்களை எல்லாம் வெளியேற்றிட்டு அதானிக்கு அந்த நிலத்தை வந்து நீங்க ஒதுக்கி கொடுப்பீங்க. ₹1 வாடகையில, ஏக்கருக்கு ₹1 வாடகையில வந்து நீங்க வருஷத்துக்கு வந்து அதானிக்கு கொடுப்பீங்க. இந்தியாவினுடைய சொத்துக்களை எல்லாம் தாரை வார்ப்பீங்க. அப்படித்தான் இந்தியாவினுடைய நிலை இருக்கு. நீங்க வந்து அவர்களுக்கு அடிவருடிகளாக ஏஜென்ட்டுகளாக வேலை பார்த்து இந்தியாவினுடைய சொத்துக்களை விற்கக்கூடிய வேலையை வந்து செய்றீங்க. இன்னும் சொல்ல போனா விற்கல, இலவசமாகவே எழுதி கொடுக்கக்கூடிய வேலையை வந்து செய்றீங்க. இப்படி மிக மிக நேர்த்தியாக அவங்க வந்து வெறுப்பு பிரச்சாரத்தை, பொய் பிரச்சாரத்தை வந்து மேற்கொண்டுட்டு இருக்கிறாங்க. இதுக்கெல்லாம் என்ன காரணம் பார்த்தீங்கன்னு சொன்னா, ஒரு பதட்டத்துல வந்து என்டிஏ கூட்டணி இருக்கிறாங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி நிதிஷ்குமார் அவர்கள் மீது மக்களுக்கு வெறுப்பு இருக்கு, இந்த ஆட்சி திருப்பி வரக்கூடாது அப்படிங்கிற இதுல இருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னா, பிரசாந்த் கிஷோர் அவர்கள் அவருடைய சன்சுராஜ் பார்ட்டி அது வந்து மிக தீவிரமாக களத்துல வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னா, சன்சுராஜ் பார்ட்டி எதிர்கட்சியாக வந்துருமோ அப்படின்னு வேற பேசிட்டு இருக்கிறாங்க சில பத்திரிகையாளர்கள். அந்த அளவுக்கு தீவிரமாக களத்துல வேலை நடக்கும். அப்போ இது மிகப்பெரிய பதட்டத்தை இவர்களுக்கு உருவாக்கி இருக்கு அப்படிங்கிறது தான் உண்மை. அந்த பதட்டத்தினுடைய வெளிப்பாடாகத்தான் இவங்க இந்த வெறுப்பு பிரச்சாரம், பிளவுவாதம் இதெல்லாம் பேசிட்டு இருக்கிறாங்க. ஏற்கனவே 2023 2024 எலெக்ஷன், பாராளுமன்ற எலெக்ஷனுக்கு முன்னால ஒரு வெறுப்பு பிரச்சாரத்தை இவர்கள் மேற்கொண்டார்கள். தமிழகத்துல வந்து திருப்பூர்ல பீகாரிகள் கொல்லப்படுறாங்க அப்படிங்கிறது. ஒரு பீகாரியை கொன்றது உண்மை. யாரு? ஜார்க்கண்டை சார்ந்த ஒரு நபர் வந்து கொல்றாரு. அவர்களுக்கு இடையிலான தனிப்பட்ட பிரச்சனை. பீகாரை சார்ந்த அந்த நபர் இந்த ஜார்க்கண்டை சார்ந்த நபருடைய மனைவியோடு தகாத உறவு வச்சிருக்கிறாருன்னு சொல்லி ஜார்க்கண்டை சார்ந்த நபருக்கு ஒரு சந்தேகம். அதனுடைய பேர்ல பேச்சுவார்த்தை மிகப்பெரிய வாக்குவாதமாகி குத்தி கொலை செய்யப்படுறாரு அவரு. ஆனா என்ன பேசுறாங்க, தமிழர்கள் வந்து கொல்றாங்கன்னு சொல்லி இதை வந்து அப்படியே உருவாக்கி பரப்பக்கூடிய வேலையை வந்து அந்த நேரத்துல செஞ்சாங்க. அந்த வீடியோவை பரப்புன மணிப் காசிப் அப்படிங்கிற நபரை வந்து அப்புறம் வந்து கட்சியில சேர்த்துக்கிட்டாங்க பிஜேபியினர். அப்போ இப்படி வார் ரூமை வச்சு அவர்கள் பொய் பிரச்சாரத்தை செய்யக்கூடிய வேலையை வந்து தொடர்ந்து பண்ணிட்டே இருக்கிறாங்க. கிருஷ்ணகிரியில ஒருத்தர் தற்கொலை பண்ணி இறந்துட்டாரு. அவருடைய தனிப்பட்ட காரணம். கூட தங்கி இருக்கிறவங்க அவருடைய சகோதரர்கள், அவங்க பேட்டி கொடுக்குறாங்க. அவர் மன உளைச்சல்ல இருந்தாரு, கொஞ்சம் நெருக்கடியாக இருந்தாரு, எங்க கூட வேலை பார்த்துட்டு இருந்தவர் தான். சாயந்தரம் ரூமுக்குள்ளால போய் கதவை பூட்டிக்கிட்டாரு, நாங்க தட்ட திறக்கல, நாங்க ஜன்னலை திறந்து பார்க்கும்போது அவரு ஃபேன்ல வந்து தொங்கி கிடந்தாரு அப்படிங்கிற சாட்சியத்தை வந்து அவங்க பேசுறாங்க. ஆனா மோடி மீடியாக்கள், மோடிக்கு ஆதரவாக செயல்படக்கூடியவங்க
இதை வந்து அப்படியே எடுத்து பொய் பிரச்சாரமாக வட மாநிலங்கள்ல பரப்பக்கூடிய வேலையை வந்து செய்யறாங்க. அது மாதிரி ஒடிசாவில் பேசினது, பூரி ஜெகநாதர் கோயிலுடைய சாவி வந்து தமிழகத்துல இருக்கு அப்படின்னு சொல்லி, இப்படிப்பட்ட வெறுப்பு பிரச்சாரங்களை வந்து தொடர்ந்து பேசுவாங்க. தேர்தல் கமிஷன் வந்து கண்டுகிடாது. எப்படியாவது அவர்களுக்கு ஓட்டு வாங்கணும், எப்படியாவது ஜெயிக்கணும் அப்படிங்கிறது தான் அவர்களுடைய நிலையாக இருக்கு. இன்னும் சொல்ல போனா அந்த நேரத்துல பாத்தீங்கன்னு சொன்னா வெளி மாநிலங்கள்ல இருந்து இங்க தங்கி இருக்கக்கூடிய வேலை பார்க்கக்கூடிய இந்தி பேசுறவங்க தமிழகத்தை விட்டு வெளியேறுங்கன்னு சொல்லி தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சொன்னதாக வந்து ஒரு அறிக்கை, அந்த அறிக்கையை வந்து பீகார் மாநிலத்துல வந்து வெளியிடுறாங்க பத்திரிகைகள். எந்த அளவுக்கு மோசமாக அயோக்கியத்தனமான வேலைகளை வந்து மோடியுமே வந்து பண்ணிட்டு இருக்கிறாரு அப்படிங்கறத நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம். அதனுடைய ஒரு தொடர்ச்சியாகத்தான் நீட்சியாகத்தான் இந்த வேலையை வந்து இவங்க பண்றாங்க. ஏன்னா பதட்டம் வரும்போது வந்து இவங்க எப்படியாவது வெற்றி பெறணும் அப்படிங்கிறதுக்காக கையில கிடைக்கக்கூடிய எந்த ஆயுதமாக இருந்தாலும் சரி அதை தூக்கி எறியக்கூடிய வேலையை, தாக்கக்கூடிய வேலையை இவங்க வந்து பண்ணிட்டே இருக்கிறாங்க. அதுவும் இந்தியாவினுடைய பிரதமராக இருக்கக்கூடிய மோடி அவர்களே செய்கிறாரு அப்படிங்கிறது தான் மிகவும் வேதனையான விஷயம். எந்த நாட்டிலையும் இப்படி நடக்காது, இந்தியாவில் நடக்கிற மாதிரி. அப்போ அந்த அளவுக்கு நெருக்கடி பீகார்ல இவர்களுக்கு உருவாகி இருக்கு. இவர்கள் தோக்க போறது உறுதி அப்படிங்கிறது தான் அங்கிருந்து வரக்கூடிய செய்திகள் வந்து நமக்கு சொல்லுது. எதிரில் நிற்கக்கூடிய மகா கட்பந்தன் கூட்டணி அவர்களுக்கு நேர் எதிராக அங்க இருக்கக்கூடிய வளர்ச்சிக்கு அங்க அடுத்த கட்டமாக நாங்க என்ன செய்ய போறோம் அப்படிங்கிறத பேசுறாங்க. தேஜஸ்வி என்ன சொல்றாரு, ஆட்சிக்கு வந்தாச்சுன்னு சொன்னா ஒரு குடும்பத்திற்கு ஒரு நபருக்கு அரசு வேலை கொடுக்கறதுக்கான திட்டத்தை வந்து நாங்க செய்வோம், செயல்படுத்துவோம் அப்படின்னு சொல்லி தேஜஸ்வி சொல்றாரு. இங்க இருக்கக்கூடிய இளைஞர்கள் இனி வந்து வெளி மாநிலங்களுக்கு போய் வேலை செய்ய வேண்டிய தேவை இருக்காது, அதற்கான அடிப்படை வேலைகளை வந்து நாங்க இங்க செய்வோம், அடிப்படை கட்டமைப்புகளை செய்வோம், கல்வி நிறுவனங்களை உருவாக்குவோம் அப்படிங்கிறத வந்து பேசுறாரு. அப்போ ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னா இன்னொரு கூட்டணி இந்த நாட்டுக்கு வளர்ச்சி எது தேவையோ அதை செய்வேங்கிற உறுதிப்பாடை வந்து கொடுக்குறாங்க. ஆனா நீங்க எலெக்ஷன் அறிவிக்கிறதுக்கு 2 நாளைக்கு முன்னால அங்க இருக்கக்கூடிய மகளிருக்கு 10,000 ரூபாய் வீதம் அந்த அக்கௌண்ட்ல போட்டு நீங்க லஞ்சம் கொடுத்து இந்த தேர்தலில் வெற்றி பெறக்கூடிய எல்லா வேலைகளையும் வந்து நீங்க செய்றீங்க. ஆனா அங்க இருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்ட சமூகங்கள், இஸ்லாமியர்கள், அங்க இருக்கக்கூடிய இளைஞர்கள் தேஜஸ்வி யாதவை நம்பி அவர்களுக்கு தான் ஓட்டு போடணும், மகா கட்பந்தன் கூட்டணி தான் வெற்றி பெறணும் அப்படிங்கிற ஒரு மனநிலையில இருப்பதாகத்தான் அங்கிருந்து வரக்கூடிய கள நிலவரங்கள் எல்லாம் நமக்கு சொல்லிட்டு இருக்கு. அந்த நெருக்கடி தான் உங்களை வந்து இந்த நிலைமைக்கு ஆளாக்கி இருக்கு அப்படிங்கிறது தான் நம்ம இதுல பேச வேண்டியது இருக்கு. பீகார்ல இருக்கக்கூடிய இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைமை வந்து ஒழியணும், அங்க வந்து மக்களுக்கு வந்து நல்வாழ்வு கிடைக்கணும், சுகாதாரம் இல்லை, இது எல்லாமே மாறணும் அப்படிங்கிறதுடைய அடிப்படையில தான் மக்கள் வந்து பேசிட்டு இருக்கிறாங்க. நம்ம இன்னைக்கு இந்த பிரச்சாரத்துக்கு பிறகு மோடி அவர்கள் இந்த வெறுப்பு பிரச்சாரம் பேசின பிறகு தமிழகத்தில் இருக்கக்கூடிய பீகாரிகள்கிட்ட இங்க இருக்கக்கூடிய பத்திரிகைகள் போய் பேட்டி எடுக்கிறாங்க. எடுக்கும்போது மோடிக்கு எதிராகவும் பிஜேபிக்கு எதிராகவும் அவர்கள் என்ன எல்லாம் பேசிட்டு இருக்கிறாங்க. பிஜேபியினுடைய வேலையே இதுதான், நாங்க இங்க சுதந்திரமாக இருக்கிறோம், நாங்க இங்க நல்லா இருக்கோம், நல்லா சம்பாதிக்கிறோம், தமிழர்கள் எங்களை நல்லா கவனிச்சுக்கிறாங்க, அரசு மீது எங்களுக்கு எந்த குற்றச்சாட்டும் இல்லை, சகோதரர்களாக நண்பர்களாக எங்களை வந்து பார்க்குறாங்க, ரொம்ப ரொம்ப பாதுகாப்பான மாநிலம் வந்து தமிழகம் அப்படிங்கிறத அவங்க திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை தான் எங்களுக்கு தேவை அப்படின்னு சொல்லி பீகாரிகள் வந்து பேசுறாங்க. எப்படி வந்து தமிழகத்திலையும் கேரளத்திலையும் வந்து ஒரு வேலை வாய்ப்பு இருக்கு, மக்கள் சமத்துவமாக வாழ்றாங்களோ அந்த அளவுக்கான ஒரு சமத்துவ வாழ்வு தான் பீகாரிகளுக்கு தேவை அப்படிங்கிறத மீண்டும் மீண்டும் அங்க வலியுறுத்திட்டு இருக்கிறாங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த சத்பூஜால வந்து மக்கள் வந்து பேட்டி கொடுக்குறாங்க. அவங்க என்ன சொல்றாங்க, எங்களுடைய சகோதரர்கள் எங்களுடைய கணவன்மார்கள் வந்து இங்க வரணும், இங்க வந்து இங்கேயே வேலை செஞ்சு எங்க குடும்பத்தோட இருக்கணும், அந்த காலம் வந்து வரணும், அந்த நாள் வந்து இங்க உருவாகணும், அதுதான் எங்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கு அப்படிங்கிறத வந்து மறுபடியும் மறுபடியும் அவங்க பேசிட்டு இருக்கிறாங்க. அதை வெளிப்படுத்தக்கூடிய விதமாகத்தான், அதை பூர்த்தி செய்வோம் அப்படின்னு சொல்லக்கூடிய விதமாகத்தான் தேஜஸ்வி யாதவும் ராகுல் காந்தி அவர்களும் அவர்களுடைய கூட்டணி கட்சிகளும் வந்து பேசிட்டு இருக்கிறாங்க. அப்போ
இந்த மகா கட்பத்தன் கூட்டணி மீது நம்பிக்கை வச்சு மக்கள் அவர்களுக்கு தான் ஓட்டு போடணும் அப்படிங்கிறதுல மிகவும் திடமாக இருக்கிறாங்க. இந்த பதட்டத்திலிருந்து தான் மோடி அவர்களும் அமித்ஷா அவர்களும் அந்த கட்சியினர் இந்த வெறுப்பு பிரச்சாரத்தை, பிளவுவாத பிரச்சாரத்தை தொடர்ந்து பண்ணிட்டே இருக்கிறாங்க. இன்னும் நாட்கள் செல்ல செல்ல இது இன்னும் தீவிரமாகும். இன்னும் வசைமொழிகளை அவங்க பரப்புவாங்க, பிளவுவாதத்தை அவங்க ஏற்படுத்துவாங்க அப்படிங்கிறது உண்மை. அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. வரக்கூடிய நாட்கள் பற்றி எறியக்கூடிய நாட்களாக பீகாருக்கு இருக்க போகிறது அப்படிங்கிறது தான் உண்மை. தொடர்ந்து பார்ப்போம்.